श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। सद्गुरु ताजुद्दीन बाबा महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु शिरडी साईनाथन सानिध्यத்தில் ஆச்சாரியா ஸ்ரீ கிலால பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் கிருபா கடாட்சங்களோடு நாம் கடந்த 4 வாரங்களாக ஸ்ரீ தாஜுத்தீன் பாபா வாழ்க்கை சரித்திரத்தில் இருக்கின்ற விசேஷங்களை தெரிஞ்சுக்கிட்டே வரோம். தாஜுத்தீன் பாபா சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவரின் மகத்துவம் ஒண்ணுன்னா வெளி வந்துட்டே இருந்தது. அது படிப்படியாக அவரோட சேர்ந்து அந்த மகிமைகளும் வளர்ந்துட்டே வந்தது. அவர் மிலிட்டரியில் சேர்ந்ததும் அதன் பிறகு சௌகர் அப்படின்ற ஒரு பட்டினத்துக்கு ஒரு சிட்டிக்கு போவதும் அங்க ஒரு மகான் ஹசரத் தாவூத் ஷா அப்படின்ற ஒரு மகானை தரிசிப்பதும் அவரின் சாநித்தியத்தில் அவர் சொன்ன போதனைகள் ஒவ்வொரு போதனையும் அவருக்குள்ள ஆழமா பதிந்தது. அது எப்படின்னா எப்பொழுதுமே தாஜுத்தீன் பாபா அவர் சொன்ன போதனைகள் மனனம் செய்து கொண்டே இருந்தார். அப்படி செய்யும் போது தெரியாத ஒரு ஆனந்தம், அவருக்கே தெரியாத ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் அவர் மூழ்கி இருப்பதனால் அந்த தியாசையோடையே அவர் இருந்தார். எப்ப ஒரு குருவின் போதனைகள் நம் மனதில் ஆழமாக பதியுமோ அதை நாம் எப்ப நாம அதை எப்பவுமே மனனம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அவரின் அந்த பக்தரின் வார்த்தையாக இருக்கட்டும், பாவனையாக இருக்கட்டும், யோசனையாக இருக்கட்டும், சத்தியமாகவும் உண்மையாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சாதகனுக்கு திவ்யமான சக்திகள் வெளிப்படும். அவருக்கு மட்டும்தானா அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கும். ஆனா யார் அதை கொண்டு வராங்களோ அதுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் அவங்க படுறாங்களோ அதன் மேல் அது ஆதாரமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் ஞானி ஸ்வரூபம்தான், ஞான ஸ்வரூபம்தான். விவேகானந்தர் சொல்லியிருக்காரா இல்லையா? ஒவ்வொரு அனைவரும் யாருமே சைத்தான் கிடையாது, அனைவரும் ஞான ஸ்வரூபிதா அப்படின்னு. அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஞான ஸ்வரூபந்தான். அனைவரிலும் இந்த சக்தி இருக்கும். ஆனா அது இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கிறதுனால நம்ம அதற்கான ஒரு தேடலோ ஒரு கஷ்டமோ நம்ம படுறதில்லை. நமக்குள்ள அந்த சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம அது வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம், கஷ்டப்படுவோம். அதுதான் ஒரு சத்குருவோ குருவோ வேணும். அப்பேற்பட்ட ஒரு மகான், ஒரு குருதான் தாஜுத்தீன் பாபா வாழ்க்கையில் தென்பட்டார். இப்படி தாஜுத்தீன் பாபா சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த திவ்யமான சக்திகள் வெளியே பார்ப்பாங்க இல்லையா, நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா, அதை பார்க்கும் போதே ஒரே ஆச்சரியம். யாருக்குதான் ஆச்சரியமாக இருக்காது? சின்ன குழந்தை ஒரு அற்புதம் செஞ்சா நம்ம வியந்து பார்ப்போம் இல்லையா? அதே போலதான் ஒரு நாள் தாஜுத்தீன் பாபா ஒரு வீட்டுக்கு போனார். அங்க வீட்டுக்கு போன உடனே
அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த வீடை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீட்டுக்குள் இருக்கின்ற எல்லா பொருளும் வெளியே எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த வீட்டு எஜமானிக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. ஏன்னா பாபாவின் புகழ் ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருக்கார். அதனால அவர் மேல் இருக்கின்ற அந்த மதிப்பு கௌரவத்தோட சரி அவர் சொன்னபடி நம்ம செய்யலாமே அப்படின்ட்டு வெளியே எடுத்துட்டு வச்சுட்டார். வச்ச உடனே அந்த நைட்டே என்னாச்சுன்னா அந்த வீடு இடிஞ்சு விழுந்துச்சு. எந்த உயிர் சேதம் இல்லாம எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, எப்பவுமே அவங்க பார்த்ததில்லை, தாஜுதீன் பாபாவை பார்த்ததும் இல்லவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, தாஜுதீன் பாபா நீங்க வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கேட்டு நம்பிக்கையோடு வெளி வந்ததுனால என்னாச்சுன்னா எல்லாரும் உயிர் தப்பினாங்க. இன்னொரு வாட்டி தாஜுதீன் பாபா ஒரு வீட்டுக்கு பிக்ஷைக்கு சென்றிருக்காரு. அங்க போய் பிக்ஷை கேட்கும் போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க எதுவுமே இல்ல பாபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இல்ல அந்த ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள சாப்பாடு இருக்கு, ஏன் நீ போய் சொல்ற அப்படின்னு தாஜுதீன் பாபா சொன்னார். சொன்ன உடனே சரி நம்பிக்கையோட போய் பார்த்தா அதுக்குள்ள யாரும் வைக்கவே இல்லை சாப்பாடு. ஆனாலும் அந்த பெட்டிக்குள்ள சாப்பாடு இருக்கு. இப்படி சின்ன சின்ன லீலைகள் பண்ண உடனே நமக்கு தெரிஞ்சது இந்த 2 தான். ஆனா நிறைய இந்த மாதிரி லீலைகள் வெளிவந்த உடனே நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஜனங்கள் பாபா கிட்ட வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மகான்களுக்கு அந்த சமுதாயத்துக்குள்ள இந்த மக்களோட மக்களாக இருப்பது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க தனியா யாருக்கும் தெரியாம வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா கடவுளின் அவிஷ்டம் வேற மாதிரி இருக்கீங்க. உனக்கு திவ்யமான சக்திகள் நான் உனக்கு தந்திருக்கேன். அதை நீ எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அனைவரையும் கடவுளின் சன்னிதானத்துக்கு கொண்டு சேர்வது, அதை நோக்கிதான் இருக்கணும் அப்படின்றதுதான் கடவுளின் நோக்கம். இங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் அந்த ஞானத்தை அடைஞ்சாரு இல்லையா, அதுக்கப்புறம் நான் போயிட்டு இமயமலையில போயிட்டு நான் தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்ல உனக்கு சக்தி கொடுத்தது இந்த உனக்கு மட்டும்தான், நீ மட்டும் வச்சுக்க கூடாது, சக்தியை பயன்படுத்தி நீ அனைவரையும் என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் விவேகானந்தர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நாடா சென்று அவர் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சார். சரி, எதுக்கு பகவான் இந்த மாதிரி திவ்யமான சக்திகள் மகிமைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சாக்லேட் கொடுத்தாதான் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கே போக ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. சாக்லேட்டுக்காக தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அதே போலதான் நம்மை போல இருக்கின்ற பாமரர்கள் என்ன பண்ணுவாங்க, கடவுள்கிட்ட போகணும்னா நம்ம கோரிக்கை நிறைவேற்றினாதான் போவோம். இல்லைன்னா நான் அந்த கோவிலுக்கு போனேங்க, என்னுடைய கஷ்டமே தெரியல, என்னோட கோரிக்கை எதுவுமே நிறைவேறவே இல்லை, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிடுவோம். இதுதான் உண்மை. அதனால்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக இப்பேற்பட்ட மகான்கள் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதாக இருக்கட்டும், இல்லைன்னா கோரிக்கை
கோரிக்கைகள் நிறைவேறதாகவே இருக்கட்டும். அதெல்லாமே கடவுளின் செயல்தான். பாபா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, முதல்ல எங்கிட்ட வர பக்தர்கள் கோரிக்கையோடு தான் வருவாங்க. ஆனால் அதை தீர்ந்த பிறகு கோரிக்கை இல்லாத நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல நமக்கு தெரியும், எத்தனை நாள் தான் ஒரு குழந்தை வந்து சாக்லேட்டுக்காக ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த அந்த மதிப்பு, அந்த கல்வியின் மதிப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சாக்லேட் இல்லாமலேயே ஸ்கூலுக்கு போவாங்க. அதே போலதான் நம்முடைய நிலைமை. ஆகையால் தாஜுதீன் பாபாவை தெரியாத, கண்ணுக்கு தெரியாத கடவுளின் கரம் ஒன்று இந்த சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுடுச்சு. எப்படி? ஷிரடி சாய்நாதர் ஃபர்ஸ்ட் முதல்ல எங்க இருந்தாரு? வேப்ப மரம் அடியில இருந்தார். அங்கே இருக்கலாமே அப்படின்னு தான் அவருடைய எண்ணம். ஆனா கடவுளின் எண்ணம் என்ன? அங்க இருக்கக்கூடாது, மசீதுக்கு வரணும். மசீதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார் பாபா? அங்க துணி வைத்தாரு, துளசி வைத்தாரு, அதுக்கப்புறம் மணி அங்க கட்ட வச்சாரு. அந்த முஸ்லிம் ஹிந்து இரண்டு பேருமே சமம்தான். மத சாமரஸ்யத்தை, எந்த அனைத்து மதமும் சம்மதம்தான் என்பது இந்த ஜனங்களுக்கு, இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதற்காக தான் வேப்பமரம் அடியில் இருந்த பாபா வந்து மசீதுக்கு வந்தது. இப்படி மகான்கள் யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அவர்கள் இந்த சமுதாயத்துக்குள்ள வருவது யார் கட்டளையின் மேலன்னா, அந்த கடவுளின் கட்டளை, அவரின் ஆணை அப்படிதான் இந்த சமுதாயத்திற்குள் அனைவருக்கும் அவங்க நெருக்கமாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது இஷ்டமே இருக்காது. இங்க வந்தா எல்லாரும் இது கொடுங்க, அது கொடுங்க, என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு வச்சிருச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்தது வம்பு, நம்ம பாட்டுக்கு தனியா இருந்தா எந்த கஷ்டமும் இருக்காது இல்லையா? அதனாலதானே அவங்க அப்படி இருக்காங்க. பரத்வாஜா மாஸ்டர் அவர்களும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சாரு. அதற்கான பயிற்சியும் தன்னுடைய உடம்புக்கு அவர் கொடுத்துட்டாரு. இமயமலை அங்க போயிட்டு அவங்க அங்க தபம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க தன்னுடைய உடம்புக்கும் பயிற்சி கொடுத்துட்டாரு. ஆனா கடவுளின் அதிர்ஷ்டம் என்ன? கடவுளின் கோரிக்கை என்ன? அவர் அப்படி போகக்கூடாது. அதற்காக பாகல்பாடி குரு அவரின் ரூபத்தில் வந்து, நீ வந்து அங்க போகக்கூடாது, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், கிரகஸ்தாசிரமம் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது பிறகுதான் பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் வந்து அந்த எண்ணத்தை வந்து அவங்க விட்டுட்டாங்க. இருந்தும் அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருந்தது. இவர் சொன்னா நான் எப்படி கேட்கறது, எனக்கு பாபா தானே சொல்லணும் அப்படின்ட்டு. மறுபடியும் சிறுடிக்கு போனதுக்கு அப்புறம் சிறுடியில் பாக்கல்பாட்டி குரு வந்து பாபா வந்து பாக்கல்பாட்டி குரு ரூபத்தில் வந்து மறுபடியும் நீ எதற்காக இங்க வந்தியோ அத வந்து பாபா நிறைவேற்ற சொல்றாரு அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன்னா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, கல்யாணத்துக்காக நீ அந்த துணியை வந்து சுத்துற இல்லையா, பிரதட்சணம் பண்ற இல்லையா, ஆகையால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், பாபாவின் கோரிக்கை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டார். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு தனியாதான் இருந்திருப்பார். ஏன்னா அவங்க பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் வந்ததுனால தானே இந்த சத்சங்கமாக இருக்கட்டும், எத்தனையோ மகான்கள் வந்து நமக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா யாரை பத்தியுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. எத்தனை மகான்கள் அவர் வந்து சோதித்து
அவர் தேடி எத்தனை நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. அந்த தேடல் தானே எழுத வச்சது. இல்லைன்னா எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம பாட்டுக்கு ஏதோ நம்ம குழந்தை குட்டி இந்த லௌகீகமான வாழ்க்கையிலே இருந்திருப்போம். பல பேரோட வாழ்க்கையே அவர் சீர்திருத்தி வச்சிருக்காரு. அதில் நம்ம இருக்கோமா இல்லன்றது நம்மளுடைய முயற்சியில் தானே இருக்கும். ஏன்னா பகவானின் கருணை மலை எல்லார் மேலையும் ஒரே மாதிரிதான் பொழியும். ஆனா நீ அதை எவ்வளவு நீ எடுத்துக்கிறியோ, அந்த மழையை நீ கிளாஸ்ல பிடிச்சிக்கிறியா, இல்லைன்னா ஒரு குண்டா இல்லையா, இல்லைன்னா ஒரு தவளையா, இல்லைன்னா ஒரு கிணறா, எதுல நீ பிடிச்சுக்கிறியோ அவ்வளவுக்கு நீ பயன்படுவாய். இந்த கிளாஸ், அந்த தவளை, அந்த குண்டான்னா அது நமக்கு மட்டும்தான். ஆனா ஒரு கிணறோ இல்லைன்னா ஒரு குளம் அப்படின்னா அது 10 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். 10 பேருக்கு அத தாகத்தை தணிக்கும். அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கம் என்கின்ற ஒரு கிணறை, ஒரு குளத்தை நமக்கு தந்திருக்காரு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள். அது எவ்வளவுக்கு நீ அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றியோ, பகிர்ந்து இருப்பியோ, அவளுக்கு உனக்கு பலன் இருக்கும். இது என்னடா ஒரு ஜோக்கா இருக்கே அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் நினைக்கலாம். ஆனா இந்த சத்சங்கத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தை அவரின் வார்த்தை தான், அவரின் வாக்குதான். இந்த சத்சங்கத்துக்கு ஒரு தெரியாத ஒரு கரம் அவர்தான். அந்த கரம் இருக்கிறதுனாலதான் நம்ம தைரியமா இந்த சத்சங்கத்தை சொல்ல முடியும். இப்ப ஒரு தந்தை சைக்கிள் கத்து கொடுத்துட்டே இருந்தாருன்னா பின்னாடி பிடிச்சிட்டே இருப்பாரா? இல்ல, கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு நான் பிடிச்சிட்டுதான் இருப்பேன், நீ நீ ஓட்டுப்பா அப்படின்னு ஒரு தைரியம் தந்துருவாரு. அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்பா பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு தைரியமா ஓட்டும், கீழே விழாம ஓட்டும். அதே போலதான் நமக்கு தெரியாத அந்த தந்தையின் கரம் நம்ம பிடிச்சி தோல் பிடிச்சி இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரியாமலேயே நம்ம தைரியமா சத்சங்கத்தை நடத்திட்டு இருக்கோம். இப்படி பாபா தாஜுதீன் பாபாவின் மகிமைகள் எப்படி ஒரு எரிமலை வெடிச்சா அந்த லாவா எப்படி சதரும், அதே போல் தாஜுதீன் பாபாவின் மகத்துவம் கடல் தாண்டி அனைவருக்கும் சென்றது. சென்ற உடனே என்ன நமக்கு தெரிஞ்சா, இப்ப ஒரு மகான் மக்கத்துவம் பண்றாங்க, லீலைகள் பண்றாங்க, நமக்கு போக்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா போவோமா இல்லையா? அதே போல பாமர ஜனங்கள் எல்லாருமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, கோரிக்கை நிறைவேற்றினாலும் கஷ்டம், இன்னும் பெருசா வேணுமே அப்படின்றது. சப்போஸ் நிறைவேறலன்னா எனக்கு ஒண்ணுமே செய்யலையே பாபா அப்படின்னு அவரையே நம்ம பின்னாடி இருந்து விட்டு, அதற்காக தான் ஸ்ரீ குருவாகட்டும், பரசுராமர் ஆகட்டும், ஜனங்கள் மத்தியில் இல்லாம அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பைசா செலவில்லாம நம்ம கோரிக்கைகள் நிறைவேறுது பலன் நமக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க இல்லையா? இல்ல ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு 500 கட்டணும், பாத பூஜைக்கு ஒரு 10,000 கட்டணும்னா யோசிப்போம், ஐயோ செலவாகுதே, பைசா செலவாகுதே, சரி போகாம இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா இங்க செலவே இல்லை. பாபா தாஜுதீன் பாபா எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம யோசிக்கணும், ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த மகான்கள்
எவ்வளவு தவ சக்தியை நமக்காக பயன்படுத்திருப்பாங்க. ஒரு நொடி கூட, சில நொடிகள் கூட நம்முடைய மனதையும் நம்முடைய ஐம்புலங்களையும் ஒரு கான்சென்ட்ரேஷனோட கட்டுப்படுத்துவது நமக்கு கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த சத்குருவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சகஜமான ஒரு தியான நிஷ்டையை அடைஞ்சிருப்பாங்க. அந்த தியான நிஷ்டையோடு தான் நம்ம என்ன என்ன கேட்கிறோமோ எல்லாமே அவங்க நிறைவேற்றுறாங்க. அந்த நினைப்பு, அவங்க படுற அந்த கஷ்டம் நமக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம நன்றியோடு இருப்போம். ஆனா நமக்கு அது தெரியாது. ஏன்னா ஷாமா வந்து பாபா கிட்டயே இருந்தாரு, எவ்வளவு க்ளோஸா இருந்தாரு. ஷாமா என்ன சொன்னாலும் பாபா கேட்பார், அவ்வளோ நெருக்கமா இருந்தாரு. இருக்கும்போது ஷாமா ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, பாபா சின்னதா கிள்ளும் போது என்ன கில்லாதீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டாரு. தன்னுடைய பாம்பு கடிச்சா தன்னுடைய உயிரையே பாபா காப்பாத்திருக்காரு. அந்த நன்றி இருக்கான், அந்த அந்த நன்றி கூட இல்ல, அந்த உணர்ச்சி இருக்கான். நம்ம காப்பாத்துறாரு, நம்மளை கிள்னா அது தப்பில்லையே, தப்பி கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை அவருக்கு. நெருக்கமாக இருந்தாரு, ஆனாலும் அவரின் தன்மை, அவர் பாபாவின் உண்மையான நிலையை அவர் கவனிக்கல. ஆனா மஹல் சாபதி அவர் பக்கத்துல இருந்தா கூட அவர் என்ன பண்ணாரு, அவர் சொன்னது எல்லாமே கேட்டார். அதனாலதான் மகான்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா நெருக்கமா இருந்தா நமக்கு தெரியாமலேயே அவர்களின் மகத்துவம், அந்த திவ்யத்துவம் நமக்கு தெரியாது. நம்ம போல ஒரு மனுஷன் தானே, நார்மலான ஒரு மனுஷன் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தெரியாமலே உள்ள இருக்கும். அதனாலதானே சியாமா என்ன சொன்னாரு, நீ பாபாவை நீ ஒரு பக்கீர் தான், எல்லார்கிட்டையும் போய் நீ பிச்சைதானே எடுக்கிற, நாங்க தானே உன்னை கடவுளாக்குறது, நாங்க கடவுளே இல்லைன்னு சொன்னா யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு உதாசீன வார்த்தைகளால அவர் சொல்லியிருக்கார். இதனால நெருக்கமா இருக்கக்கூடாது. இதனால அவருக்கு ஏதாவது கஷ்டமானா ஒரு கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, நமக்குதான் கஷ்டம். மகான்கள் கிட்ட இருந்தா லாபம் அடையணும் இல்லையா? லாபம் என்ன, பைசாவா? இல்ல, ஞானம், ஆனந்தம் நாம அடையணும். அந்த ஆனந்தத்தை அடையும் போதுதான் அவர்கள் சன்னிதானம், அவர்களின் சாநித்தியம் நாம் முழுமையாக பயன்படுத்துவதற்கு கஷ்டம். இல்லைன்னா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த மதிப்பை நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம உண்மையாக 100% நம்ம அது நல்முறையில் பயன்படுத்திக்க முடியும். ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட போய் ஒரு தங்க கட்டியை கொடுத்தா என்ன பண்ணுவா, விளையாட்டு தூக்கி போட்டுட்டு வந்துடுவான். இதே பெரியவங்களுக்கு கொடுத்தா ஜால் பண்ணிப்பாங்க இல்லையா? அதே போலதான் மதிப்பு தெரிஞ்சாதான் நம்ம நல்முறையில் பயன்படுத்திக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கடவுள்கிட்டயோ மகான்கள் கிட்டயோ போயிட்டு அல்பமான கோரிக்கைகள் தான் வேண்டும், அது தேவையே இருக்காது, ஆனாலும் நம்ம கேட்போம். கடவுளே நம்ம கேட்டதுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொன்னாலும் நம்ம என்ன கேட்போம்னா, அது வேண்டாம், இது போதும், இது போதும். அதனால நமக்கு எவ்வளவு பயன் வரும்னு நமக்கு தெரியாது. ராஜா நான் ராஜ்யத்தையே உனக்கு தரேன்பா அப்படின்னா, எனக்கு ராஜ்யம் வேணாம் சாமி, எனக்கு ஒரு 4 காசு கொடுங்க போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் நான் இருப்போம். இப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சத்சங்கம் நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் தந்திருக்காரு. இப்படி நம்ம கீழ்நோக்கி அப்படின்னா ஒரு அலௌகீகமான கோரிக்கையோடு
நம்ம அவர்கிட்ட போனோம்னா யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான். இது எதனால வருதுன்னா நம்மளுடைய அஞ்ஞானம், ஒரு கேர்லெஸ்னஸ். இந்த கோரிக்கைகள் நாம் வேண்டுவதோ இல்லைன்னா அவங்கள கேட்கிறதோ இருக்கட்டும். அஞ்ஞானம் அப்படின்னா அந்த கவலை, அந்த துக்கம் நமக்கு எதுக்கு வருதுன்னா இந்த அஞ்ஞானத்தினால நமக்கு வருது. அதுவா வருதுன்னா இல்ல, நம்ம தான் அதை வர வைக்கிறோம். எப்படின்னா எங்க வீட்டுல எல்இடி டிவியே இல்லை. எங்க வீட்டுல இருக்கிற டிவி நல்லா இருக்கு, நல்லா ஓடுது, நல்லா கிளாரிட்டியா இருக்கு. ஆனாலும் பக்கத்து வீட்டுல பெரிய டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், ஷாப்ல போயிட்டு அவங்க விட இன்ச், அவங்க 40ன்னா நான் 50 இன்ச்ல டிவி வாங்கி வச்சுட்டா ஒரு 1 year தான் வரும். அதுக்கப்புறம் அது ரிப்பேர் ஆயிடும். ரிப்பேர் ஆன செலவு யாருக்கு? தண்ட செலவு தானே. அப்ப ஒரு 50,000. இப்ப அந்த டிவியும் போச்சு, பழைய டிவியும் போச்சு, ஒண்ணுமே இல்லையா? இப்ப அந்த துக்கத்தை யாரு வர வச்சாங்கன்னா நான் தான், என்னுடைய அஞ்ஞானம் தானே. நான் அமைதியா அந்த டிவி பார்த்துட்டே இருந்தா இந்த கவலையும் இருக்காது இல்லையா? இதுதான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது. நம்ம எப்படியும் ஒரு 35 மார்க் எடுத்துட்டோம் இந்த சசங்கத்தினால. 35 மார்க் கீழே போகாம பாஸ் ஆயிட்டோம். அந்த கீழே போகாம அப்படியே இருந்தா கூட போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு அல்பமான கோரிக்கைகளோடு அவங்க கிட்ட போறது இப்படி கீழ் நோக்கி செல்வதற்கு சமம். இந்த மகான்கள் லீலைகள் தருவாங்க இல்லையா? யாருக்கு தருவாங்க அப்படின்னா சத்தியத்தை நோக்கி யார் தேடுறாங்களோ, யாருக்கு தேடல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் மகிமைகளாக இருக்கட்டும், லீலைகளாக இருக்கட்டும் வருவாங்க. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ புண்ணியத்தோட இந்த நிலைக்கு அவர் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கை கொடுத்தா மேல வருவதற்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். வராதவங்களை பத்தி யாரும் நினைச்சுக்க மாட்டாங்க. இப்ப ஒரு கிளாஸ்ல ஒரு 90%, 95% ஒரு சப்ஜெக்ட்ல எடுக்கிறான் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஒரு சென்டம் எடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கஷ்டம், ஒரு ஒன் போர்டு அப்படின்னு சொல்லி தரதுக்கு டீச்சர் கண்டிப்பா உறுதுணையாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லை எனக்கு 35 மார்க்ஸ் வந்தா போதும் அப்படின்னு விட்டுடுவாங்க. சரி நீதான் 35ஓட நிறுத்தில, சரி அப்படியே இரு. ஆனா இவ கஷ்டப்படுறா, நான் எப்படியாவது சென்டம் எடுக்கணும். அதனால என்ன பண்ணுவார், அந்த டீச்சர் என்ன கை கொடுப்பார். அதே போலதான் மகான்கள் யார் அந்த சத்தியத்தை நோக்கி பேசுறாங்களோ அவங்களுக்கு மகிமைகள் தருவாங்க. பாபா சரித்திரத்தை பாருங்க, அந்த திருவிளையாடுத சாந்த் பாட்டு கரெக்டான எக்ஸாம்பிள் இது. சாந்த் பாட்டில் பாபாவை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த குதிரையை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. பூமியிலிருந்து தண்ணி, அதுக்கப்புறம் நெருப்பை வரவே. அதை பார்த்த உடனே சாந்த் பாடல் என்ன நினைச்சாருன்னா இவருக்கு ரொம்ப மகத்துவம் இருக்கு, ஒரு மகான் அப்படின்னு. அவ்வளவுதான், அதோட ஸ்டாப். அது மேல அவர் யோசனை செல்லவே இல்லை, யோசிக்கல இல்லையா? ஒரு மகான் எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆனா அது பார்த்த உடனே தன்னுடைய குருவாக ஏத்துக்கணுமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு வீட்டுல போயிட்டு தாஜுதீன் பாபா என்ன பண்ணாரு, ஒரே ஒரு வார்த்தை, வெளியே வந்துடுங்க, வீட்டுல இருக்கிற சாமான வெளியே வச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்க அதை நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு மகான், ஒரு மகத்துவம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா மகள் சாபதி என்ன செஞ்சாரு, பார்த்த உடனே எந்த ஒரு மகிமையும் பாபா செய்யவே இல்லை. பாபாவை பார்த்த உடனே மகள் சாபதி ஆவோ சாயி அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு மகானை பார்த்த உடனே இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு மனப்பூர்வமாக ஏத்துக்கிட்டார்.
அதனால்தான் பாபா வந்து 3 நாள் தன்னுடைய மடியில் மஹல்சாபதியின் மடியில் தலை வச்சுட்டு படுத்திருந்தார். அதற்கு முன்னாடி எவ்வளவு பயிற்சி தந்தாரு. நைட் ஆனா வெளியே போக கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா அவர் தெரியும் யாருக்கு எந்த விதமான பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதற்காக தான் பாபா செஞ்சார். இப்படி தாஜுதீன் பாபா கிட்ட வர நிறைய பேர் வர ஆரம்பிச்சுன உடனே நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தாஜுதீன் பாபாக்கு என்னாச்சுன்னா, நான் வந்து இங்க இருக்கக்கூடாது, நான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்தார். முடிவெடுத்த உடனே அதற்காக ஒரு சிச்சுவேஷனும் கண்டிப்பா அவரே கிரியேட் பண்ணிடுவாரு. ஏன்னா ரொம்ப பேர் வந்தா கஷ்டமா இருக்கும் இல்லையா, வந்து நச்சரிச்சுட்டே இருந்தா நமக்கே கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதற்காக ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, ஈவினிங் அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இல்லையா, ஒரு கிளப், டென்னிஸ் கிளப் முன்னாடி போயிட்டு தன்னுடைய துணி எல்லாம் அவுத்துட்டு நின்றார். அந்த லேடிஸ் எல்லாம் அங்க பார்த்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் வந்து இவரை கூட்டிட்டு போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அந்த டேட் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காரு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள், 1892 ஆகஸ்ட் 26. ஏன்னா ஆதாரம் இல்லாம எதுவுமே மாஸ்டர் அவர்கள் எழுதவே இல்லை. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆதாரத்தோடு தான் எழுதினார். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு ரூம்ல வச்சு வெளிய கூட்டிடுவாங்க இல்லையா. ஆனா இவர் பூட்டினா உள்ள இருக்கல. நாகப்பூர் அந்த தெருவுல வந்து சுத்திட்டே இருந்தாரு. தெரியல எப்படி இவர் வெளியே வந்தாரு அப்படின்னு. கரெக்டா அங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க மறுபடியும் இவரை பார்த்துட்டு மறுபடியும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன் நாங்க வந்து இவரை புடிச்சிட்டு கொடுத்தோமே, கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே, நீங்க ஏன் வெளியே விட்டுட்டீங்க மறுபடியும் அப்படின்ட்டு. சரி நம்ம போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலையே பார்க்கலாம் அப்படின்ட்டு போலீஸோட சேர்ந்து அந்த லேடிஸும் போய் பார்த்தா உள்ள அவர் இருக்காரு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அங்கேயும் பார்த்தாங்க நாகப்பூர் அந்த தெருவுல இருக்காரு, இங்க வந்து பார்த்தா இங்கேயும் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ஒண்ணுமே சொல்லாம வெளியே போயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது பாபா வயசு என்னன்னா 32 years 7 months 9 days. கரெக்டா அந்த ரெக்கார்ட்ல இப்ப கூட நம்ம பார்த்தா கண்டிப்பா டே அவரோட வயசு வந்து கரெக்டா அங்க எழுதிருக்காங்களா. சரி இப்படியே போயிட்டு அங்க வந்து ஒரு டாக்டர் அப்துல் மசீத் அப்படின்ற ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு வாட்டி ரவுண்ட்ஸ்ல இருந்தார். அந்த ஹாஸ்பிட்டல்ல ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது பார்த்தா அந்த காரிடார்ல தாஜுதீன் பாபா நடக்கிறது பாக்குறாரு. உடனே போயிட்டு அங்க சூப்பர்டென்ட் இருக்காங்க இல்லையா எல்லாத்துக்கும், அவர்கிட்ட போயிட்டு ஏன் எல்லா பேஷண்ட்ஸையும் உள்ளதானே வச்சு பூட்டணும், இவரை மட்டும் ஏன் வெளியே விட்டுருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்ட உடனே, இல்லையே நாங்க உள்ள பூட்டிருக்கோமே அப்படின்ட்டு அந்த ரூம் கிட்ட போய் பார்த்தா உள்ள அமைதியா உட்கார்ந்துருக்காரு. உடனே டாக்டருக்கு வந்து இவர் வந்து நார்மலான ஒரு பர்சன் கிடையாது, இவருக்கு பைத்தியம் இல்லை, இவர் ஒரு மகான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரே ஒரு லீலை தான் இவர் பார்த்தது. ஆனா எவ்வளவு நம்பிக்கை பாருங்க இவருக்கு. ஏதாவது தாஜுதீன் பாபா கொடுத்தாருன்னா இல்லவே இல்லை. இவர் ஏதாவது கேட்டாரா அப்படின்னா எதுவுமே இல்லை.
அவரின் சர்வ வியாபகத்துவம் சர்வ சமர்த்தத்தையும் இவர் பார்த்த உடனே இவர் ஒரு பெரிய மகான் அப்படின்ட்டு அவருக்கு சரண்டர் ஆயிட்டார் இந்த டாக்டர். அந்த சரண்டர் ஆவதற்கும் முன்பிறவையில் புண்ணியம் கரெக்டா இருக்கணும், நிறைய இருக்கணும். இல்லைன்னா அந்த சரணாகதி கண்டிப்பா வராது. அதுக்கப்புறம் இவர் எந்த வேலை செஞ்சாலும் தாஜுதீன் பாபாவின் ஆசீர்வாதத்தோடும் தான் செய்வாராம். அவரின் பக்தராக இவர் மாறுவதற்கு அப்புறம் எத்தனையோ நிதர்சனங்கள், எத்தனையோ லீலைகள் தாஜுதீன் பாபா அந்த டாக்டர் அப்துல் மஜீதுக்கு வந்துட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு பேஷண்ட் ஓடி போயிட்டாரு. இவருக்கு ஒரே கவலை, ஐயோ ஓடி போயிட்டாரே, இவர் தப்பிச்சுட்டு போயிட்டாரே, எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு தானே பிளாக் மார்க் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது தாஜுதீன் பாபா கவலைப்படாத, பொறுமையா இரு, காலையில அவர் வந்துருவாரு, தனக்கு தானே வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைச்சு பாருங்க, இவரே ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு கொண்டு சேர்த்திருக்காங்க. இவர் சொன்னா அது நடக்குமா? டவுட் தானே. சரின்னு ஆனா இவர் ஒரு நம்பிக்கையோடு இருந்தாரு. காலையில எந்திரிச்ச உடனே அந்த ஹாஸ்பிட்டல் கேட் கிட்ட அந்த பேஷண்ட் நிக்கிறாரு. எங்க போனாரு அப்படின்னு கேட்டா, நான் எங்கேயோ போயிட்டேன், ஆனா தாஜுதீன் பாபா தான் என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு இந்த கேட் கிட்ட விட்டுட்டு போனாரு. ஏன்னா கொஞ்சமாவது அவங்களுக்கு புத்தி இருக்கும் இல்ல, ரொம்ப சுத்தமா சுயநலம் இல்லாம இருக்காது, கொஞ்சமாவது இருக்கும். அந்த நினைவோட அவர் சொன்னார், அந்த பேஷண்ட் தாஜுதீன் பாபா தான் கொண்டு இந்த கேட் கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. மகான்களின் வாக்கு எப்பவுமே நடக்காம இருக்க, நடந்தே தீரும். ஏன்னா அவர்களின் வாக்கில் திரிகரண சுத்தி இருக்கும். மேல சதாச தேவதைகள் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா அவங்க நடத்தி வச்சிருவாங்க. அதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க என்னன்னா, கெட்டதாக அபசகனமாக எதுவுமே சொல்லாத, எல்லாம் நெகட்டிவாக எதுவுமே சொல்லாத, பாசிட்டிவாக சொல்லு. சதாச தேவதைகள் மேல இருப்பாங்க, அவங்க சொன்னாங்கன்னா பழிச்சிடும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப நாயன்மார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், அவங்க சொன்னா நடக்குது அப்படின்னா என்ன, எப்படி நடக்கும் அப்படின்னா அவர்கள் திரிகரண சுத்தியாக சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகான்கள் தான் அவங்க. இப்ப திருக்கடையூர் அது எப்படி நடக்கும்னா, திருக்கடையூர் இருக்கு இல்லையா, அங்க அபிராமி பட்டர் அப்படின்ற ஒரு மகான், அவர் ஒரு வாட்டி மகான்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு பித்தன் மாதிரி இருப்பாங்க. அதே போல் இருக்கும்போது அவர் எப்படின்னா, அந்த அபிராமி பட்டர் அம்பிகையோடு, அந்த அபிராமியோடு பேசுவாங்களாம். அவங்களுக்கு மட்டும்தான் காட்சி தருவாங்க. அந்த பேசியது யாருக்கும் தெரியாது இல்லையா, அதனால எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க ஒரு பைத்தியக்காரன், ஏதோ தனக்கு தானே பேசிட்டே இருக்காரு, இவர் தனக்கு தானே சிரிச்சுட்டே இருக்காரு, தனக்கு தானே அழுதுட்டே இருக்காரு, கோபத்தோடு இருக்காரு அப்படின்னு நினைச்சுப்பாங்களாம். ஒரு வாட்டி அந்த கோவிலுக்கு ராஜா வந்திருக்காரு. அன்னைக்கு அமாவாசை. ராஜா கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இவர் ஒரு பித்தை, இவருக்கு பித்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனா ராஜாவுக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா இவர் முகத்துல ஒளி தெரியுதே அதனால இவர் கண்டிப்பா பைத்தியன் கிடையாது, ஒரு மகானாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கோவிலுக்குள்ள போனாரு. எல்லாம் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வெளிய பார்த்தாலும் இவருக்கு சந்தேகமா தான் இருக்கு. சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம் இவரு மகானா இல்லையா அப்படின்னு கிட்ட போயிட்டு, இன்னைக்கு திதி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா,
அவர் பௌர்ணமி அப்படின்னாரா. ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. என்ன எனக்கு தப்பா சொல்றீங்க, எனக்கு திதி கூடவா தெரியாது உங்களுக்கு அமாவாசை அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, சரி நைட்டு நான் வருவேன், எனக்கு சந்திரனை நீ காட்டணும், நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிளம்பிட்டாரு. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம், நீ கம்முன்னு இருக்க வேண்டியதானப்பா, ஏன்பா சொன்ன, இன்னைக்கு அமாவாசை தெரியாதா, நீ ஏன் சொன்ன, ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு தெரியாது, நான் அம்பாலை அந்த ஒளியோட பார்த்து வழிபட்டு இருந்தேன், அந்த அம்மா கூட பேசிட்டு இருந்தேன், அதனால எனக்கு பௌர்ணமி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, அது எனக்கு தெரியல, நான் சொல்லிட்டேன், இந்த வாக்கு அம்பாரின் வாக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நைட்டு ராஜா வராரு. ராஜா வந்த உடனே இந்த மகான் அம்பாள் மேல பாட்டு பாடிட்டே இருந்தாராம். பாட்டு பாடிட்டே இருந்தாங்க, அம்பாலும் மெய் மறந்து கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப சந்திரனை காட்டணுமே அப்படின்ட்டு அம்பாள் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட காதில் இருக்கிற தோடை தூக்கி ஆகாயத்தில் வீசினாங்க. வீசின உடனே அது ஒரு சந்திரன் போல் ஒளி தந்தது. இப்ப ராஜாவுக்கு நம்பிக்கை வந்துச்சு, இன்னைக்கு பௌர்ணமிதான், உங்களுக்கு அமாவாசையிலும் சந்திரனை நீங்க காட்சி தந்தீங்க, எங்களுக்கு காட்டினீங்க, அதனால நீங்க மகான்தா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புறாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த மகான்களின் வாக்கு அவங்க சொன்னாங்கன்னா இந்த இயற்கையே அதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகும். கடவுளே கட்டுப்படுறாங்க அப்படின்னா இயற்கை கட்டுப்படாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்ற மாட்டாங்க, கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அதற்காக தான் நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம பேசணும், நம்ம நடத்த ஜாக்கிரதையாக இருக்கணும், யோசிக்கிறதும் ஜாக்கிரதையாக யோசிக்கணும், பேசணும். ஏன்னா மேல ததாசு தேவதைகள் இருப்பாங்க. நம்ம சொன்னது இப்ப நெகட்டிவா சொன்னா அவங்க ததாசு அப்படின்னாங்க, கண்டிப்பா நடந்துட்டா நமக்கு தானே கஷ்டம். அதனால எப்பவுமே நம்ம பாசிட்டிவாவா திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக பேசணும். இப்ப நம்ம சொல்லிக்கொண்ட எல்லா விஷயங்களிலும் யாரின் சங்கல்பம் இருக்கு அப்படின்னா தாஜுதீன் பாபா சங்கல்பம் இருக்கு. இந்த சசங்கத்தில் நம்ம சொன்ன எல்லாத்திலுமே சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்தத்துவம் அவர் எல்லாமே வெளிப்படுது. எப்படின்னா அவர் நினைச்சதுனாலதான் அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஜாயின் பண்ணாரு. எதுக்கு ஜாயின் பண்ணாரு அப்படின்னா, பாமரர்கள் தேவையில்லாத கோரிக்கைகள் கேட்பாங்க, எல்லாமே நம்ம இருக்கணும், அது கஷ்டம், நமக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சேர்ந்துட்டாரு. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, லௌகீகமான கோரிக்கைகளோடு நாம் மகான்கள் கிட்ட செல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு எது நன்மையோ அது கண்டிப்பா அவங்களே செஞ்சிருவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். ஒரு லீலை காட்டினாங்களா, பல லீலைகள் காட்டினாலும் ஒண்ணுதான். இப்ப அரிசி சாதம் வெந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்னா நம்ம பிடிச்சு பார்ப்போமா? இல்ல, ஒண்ணு பிடிச்சு பார்த்தா சாதம் வெந்துடுச்சுன்னு சொல்லுவோம். அதே போலதான் மகான்களின் லீலை ஒண்ணு பார்த்தா கூட நமக்கு அசைக்க முடியாத அந்த விசுவாசம் நமக்கு வரணும். அது வந்துச்சுன்னா கண்டிப்பா சரணாகதி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். அந்த சரணாகதி அனைவருக்கும் அந்த தந்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு, நம்ம பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு, நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு அவரையே மன்றாடி கேட்டுக்கொண்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு தாஜுதீன் பாபா மகாராஜ் கி ஜெய்.
श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त।